திருத்தணியில் மக்களவைத் தேர்தல் அதிநவீன துப்பாக்கிகளுடன் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட துணை ராணுவத்தினர் 100 பேருக்கு நன்றி தெரிவித்து கறிவிருந்து வடபாயாச விருந்து வழங்கிய திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ். திருவள்ளூர் மாவட்டம் அரக்கோணம் பாராளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் உள்ள 330 வாக்குச்சாவடி மையங்களில் மக்களவைத் தேர்தலில் அதிநவீன துப்பாக்கி ஏந்திய பாதுகாப்பு பணியில் மகாராஷ்டிரா மாநிலம் புனேவிலிருந்து வருகை தந்த துணை ராணுவத்தினர் 100 பேர் அதிநவீன துப்பாக்கிகளை ஏந்தி பாதுகாப்பு பணியில் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் தேர்தல் பணிகளில் ஈடுபட்டனர். இதனால் அமைதியான முறையில் வாக்குப்பதிவுகள் அனைத்தும் நிறைவுற்றது. காவல்துறையினருடன் இணைந்து இவர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் இவர்கள் அனைவருக்கும் திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் ஏற்பாட்டில் திருத்தணி நகராட்சியில் காவலர்கள் தங்கும் பகுதியில் துணை ராணுவத்தினர் 100 பேருக்கு தேர்தல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதற்காக அமைதியான முறையில் தேர்தல் நடந்து முடிந்ததற்கு உறுதுணையாக காவல்துறைக்கு உறுதுணையாக இருந்ததற்கு வழி அனுப்பும் பாராட்டு நன்றி தெரிவித்தார். இதனையடுத்து சைவ விருந்து வடபாயாசம் என இனிப்புடன் கூடிய அறுசுவை விருந்து பரிமாறப்பட்டது. இதேபோல் அசைவ விருந்தில் சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, சிக்கன் கிரேவி என பல்வேறு அசைவ உணவுகள் பரிமாறப்பட்டன. திருத்தணி டிஎஸ்பி விக்னேஷ் அவருடன் பயிற்சி டிஎஸ்பி தர்ஷிகா நடராஜன், திருத்தணி மகளிர் காவல் நிலைய ஆய்வாளர் மலர், போக்குவரத்து ஆய்வாளர் ஞானதி, திருத்தணி சட்டம் ஒழுங்கு உதவி ஆய்வாளர் ராக்கி குமாரி ஆகியோர்கள் துணை ராணுவத்தினருக்கு விருந்து பரிமாறி அனைவருக்கும் நன்றி தெரிவித்தனர். இந்த நிகழ்வில் துணை ராணுவத்தினர் அனைவரும் காவல்துறையினருக்கு நல்ல உபசரிப்பு கைத்தட்டி ஆரவாரத்துடன் நன்றி தெரிவித்தனர். 7 கிரீன் நியூஸ் செய்திகளுக்காக திருத்தணி செய்தியாளர் மணிகண்டன்.